இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? நாங்கள் வந்தால் வெட்டி முறித்து விடுவோம், நாங்கள் வந்தால் உங்களுக்கு இதை செய்வோம் அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி காலத்துக்கு வருவான். ஆனா ஒன்னும் செய்ய மாட்டான். எங்க ஊர்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பையன் சுத்தமா உழைக்காம உக்காந்துக்கிட்டு ஊர்ல கடன் வாங்கி தின்னுட்டு இருந்தான்னு வைங்க, கடனை வாங்கி வீட்டில் பெரும்ப பந்தாவா செலவு பண்ணிக்கிட்டு இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா எங்க ஊர்ல எல்லாம் அவனுக்கு பேர் வந்து ஊதாரி பையன்னு பேரு. ஏன் ஊதாரித்தனமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான், ஊதாரித்தனமா செய்யறான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. நம்ம ஊர்ல ஒரு முதலமைச்சர் இருக்காரு. அந்த முதலமைச்சர் அதாவது உற்பத்தி எதையுமே பெருக்காமல் ஊர் ஊரா போய் கடன் வாங்கிட்டு வந்து இன்றைக்கு 10 லட்சம் கோடி கடல்ல வச்சுட்டு ஊதாரித்தனமாக நான் மக்களுக்கு 5000 கொடுக்கிறேன், 2000 கொடுக்கிறேன், நான் வந்தா 10,000 கொடுக்கிறேன்னு ஊதாரித்தனமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் என்று சொன்னார். இந்த அரசு ஊதாரி அரசு. இந்த அரசை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஒரு ஊதாரி முதலமைச்சர்னு சொல்லலாமா வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. கடன் வாங்கி அரசாங்கத்தை நடத்துறீங்களே. நாங்க இன்னைக்கு ஒரு உறுதி கொடுக்கிறோம். பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் நின்று நாம் தமிழர் கட்சி ஒரு உறுதி கொடுக்கிறது. நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் நீங்கள் விவசாய சின்னத்துக்கு வாக்களித்து என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமானை தமிழகத்தின் முதலமைச்சராக கொண்டு வந்தீங்கன்னா ஒத்த ரூபா வாங்காம நாங்கள் அரசாங்கத்தை நடத்தி காட்டுறோம்டா. ஒத்த ரூபா வாங்காம அரசாங்கத்தை நடத்தி காட்டுறோம். இந்த அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான், எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டு கட்சியிலையும் இருந்த ஒருத்தர் எங்க ஐயா பல கருப்பையா. அவரை கேட்டாங்க, ஐயா நீங்க அண்ணா திமுகவிலையும் இருந்திருக்கிறீங்க திமுகவிலையும் இருந்திருக்கிறீங்க, இந்த ரெண்டு கட்சிக்கு என்னையா வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு பல கருப்பையா சொன்னாரு, அண்ணா திமுக காரன் ரோட்டுல கழுத்துல ஒரு பொம்பளை நகை போட்டுக்கிட்டு போனா, காதுல ஒரு பொம்பளை நகை போட்டுட்டு போனா டக்குன்னு பூந்து கத்திய காட்டி ஏய் நகையை கழட்டி கொடுன்னு கேட்பான். ஆனா திமுக காரன் அப்படியே காதோடு சேர்த்து அத்துக்கிட்டு போயிடுவான்டா அப்படின்னு சொன்னாரு. நீங்க நல்லா யோசிச்சு, எவ்வளவு ஒரு பிராக்டிக்கலான உண்மை யோசிச்சு பாருங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு படிக்கின்ற பிள்ளைகளுக்கு முறையாக பள்ளி படிப்பு இல்லை, இலவசம் இல்லை. எதெல்லாம் இலவசம் கொடுக்கிறான்? மக்கள் கேட்கிறான், போராடுறான். விவசாயிகள் போராடுகிறார்கள், கல்வியாளர்கள் போராடுகிறார்கள், செவிலியர்கள் போராடுகிறார்கள், துப்புரவு பணியாளர் போராடுறான். அவங்களெல்லாம் சந்திச்சு உங்கள் கோரிக்கை என்ன என்று கேட்பதற்கு திமுக காரர்களுக்கு, இந்த எம்எல்ஏக்களுக்கும் துப்பில்லை, எம்பிக்களுக்கும் துப்பில்லை. ஆனா முதலமைச்சர் இருக்காரு, தலைநகர்ல தானே வந்து போராடுறான்.